சூப்பராக இருக்க போது வாங்க டக்குன்னு கதைக்குள்ளே போகலாம். நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மன்மாட் நிலையத்தில் நின்று புறப்பட்ட பொழுது அந்த கோஷ்டியில் 10ஆவதாக ஒரு அதிகப்படி நபருடன் சென்னையை நோக்கி விரைந்து சென்றது. ரேவதியின் உத்தரவுப்படியே அவர்கள் அனைவரும் பிளாட்பாரத்தில் அவரவர்களுக்கு கிடைத்த பெட்டிக்குள் தடதடவென ஏறிவிட்டனர். ரங்கையா மூட்டை முடிச்சுகளை வாரி தூக்கி உள்ளே போட்டுவிட்டு ஏறிக்கொண்டார். நீலுவிற்கு ஒரு டிக்கெட்டை முன்கூடியே வாங்கிவிட்டிருந்தாள் ரேவதி. அவளது கையை பிடித்து மெல்ல வேலை இழுத்து கொண்டு பொழுதுதான் தெரிந்தது அவனுக்கு நல்ல காய்ச்சல் என்று. கை நெருப்பாக சுட்டது. அவசரமாக கிடைத்த இடத்தில் அவனை படுக்க வைத்து கம்பளியால் போத்தினாள். நிலையத்தை விட்டு நகர்ந்த வண்டி சிறிது நேரத்தில் வேகத்தை அதிகரித்து கொண்டு கூச்சலுடன் குளிர்காற்றை ஊடுருவிக்கொண்டு ஓடத் துவங்கியது. ஆடி அசைந்த வண்டியில் அகலமான கால்களை வைத்து நடந்தபடி வந்த டிக்கெட் பரிசோதகரிடம் ரேவதி இதமாக இந்தியில் பேசி இடங்களுக்கு ஏற்பாடுகள் செய்ய முனைந்தாள். மற்ற பயணிகள் இவர்களை தங்களது இடத்தை பிடிக்க வந்த விரோதிகள் போல பாவித்து முறைத்து கொண்டிருந்தனர். ரேவதி காரியமே கண்ணாயிருந்தாள். டிக்கெட் பரிசோதகர் தமது கையில் இருந்த பட்டியலை ஒரு முறை படித்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு முடிவில் அவர்கள் அனைவரையும் ஒரே பெட்டியில் இங்கும் அங்குமாக சமாளித்து வாரி தெளித்தது போல் ஆளுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தார். சீதாவுக்கும் இடம் நோயாளி கிழவன் அருகில் வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு ஒரு இடத்தை பிடித்து கொடுத்து விட்டாள். கையோடு கொண்டு வந்திருந்த மருந்து பெட்டிக்கும் உபயோகம் வந்துவிட்டது. பெட்டியை திறந்து குழாயை எடுத்தாள். முதலில் நீலுவை நன்கு பரிசோதித்தாள். அவன் சுவாசப்பையில் கபம் பாறாங்கல்லாக கட்டியிருந்தது. நல்ல காய்ச்சல் வேறு. இந்த நிலையிலே பிளாட்பாரத்தில் குளிர்ந்த காற்றில் உட்கார்ந்து அந்த தோசையை விழுங்கி கொண்டிருந்தான். மறுநாள் பொழுது விடுவதை பார்ப்பானோ என்ற சந்தேகம் அவளுக்கு. பெட்டியை துழாவி ஆன்டிபயாட்டிக் மருந்தை எடுத்தாள். சிறு குழாயில் நிரப்பி நீலு மருத்துவம் கேளாது அவனது தோள்பட்டையில் ஏற்றினாள். இருமல் குறையவும் தூக்கம் வரவும் 2 மாத்திரைகளை அவனது வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றி விழுங்கச் செய்தாள். அது சமயம் ரங்கையாவும் அவரது இளைய மகள் நிஷாவும் கையில் ஆளுக்கு ஒரு தினசரி தாளை தூக்கி கொண்டு தங்கள் இடத்தில் இருப்பு கொள்ளாது வந்தனர். என்ன டாக்டர், பட்ஜெட்டை பார்த்தீங்களா? சோப்பு சீப்பு கண்ணாடியிலிருந்து எல்லாம் விலை அதிகமாயிடுச்சு. எப்படித்தான் காலம் கழிக்க போறோமோ அழுத்து கொண்டார் ரங்கையா. நீலு மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். இதுக்கு ஏன் கவலைப்படணும்? பட்ஜெட்டை சமாளிக்க சில வழிகள் சொல்லட்டுமா என்றான். அவன் சொல்வதை கேட்டு யாவரும் வியப்புடன் அவனை பார்த்தனர். மாசத்துக்கு 2 நாள் வீதம் கடும் பட்டினி. ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்காதீங்க. ஒரு நாள் எல்லோருமே பழைய சாதத்தில் மோர் விட்டு சாப்பிடுங்கோ. ஒரு நாள் கறிப்பொடி போட்டு பல் துளக்கிறதுன்னு வைங்கோ. ப்ரெஷ்ஷை தொடாதீங்க. இப்படி சில முறைகளை கையாண்டா போதுமே, பட்ஜெட்டில் துண்டே விழாது என்றான். எல்லோரும் கொல்லென்று சிரித்தனர். சற்று முன் விரோதிகளாக வெறுத்த மற்ற பயணிகளும் சிரிப்பில் ஒன்றிவிட்டனர். திஸ் அங்கிள் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். நிஷா சிரித்தாள். ஆமாம், நீ சொல்கிறதுல ஒரு வித உண்மை இருக்குதான். வடக்கே நான் வந்து சேர்ந்த பிறம் தினமும் பீன்ஸ் குழம்பு ரொட்டியும் சாப்பிட்டு உடம்பு முழுவதும் பீன்ஸ் மரமே காய்க்கிற அளவுக்கு நிறைய சேர்ந்துட்டுது. அதனால் நான் ஃபுல் ஆஃப் பீன்ஸ் தான் என்றான். மீண்டும் கொல்லென்று சிரிப்பு. சிரிக்க சிரிக்க பேசுகிறானே கிழவன் என்ற வியப்பு. நீலுவின் தோள்களை பிடித்து குலுக்கி ரேவதி அவனை மறுபடியும் பலகை மீது படுக்க வைத்தாள். போதும் மிஸ்டர் நீலு, பேசாமல் தூங்குங்க. அதிகமாக பேசினால் தெரியும், வாயில் துணி பையை வைத்து அடைச்சிடுவேன்னு பயமுறுத்துறீங்க. நான் பேசலையம்மா. பயப்படுறவன் போல் அபிநயத்து விட்டு கண்களை மூடிக்கொண்டு நீலு. சீதாவும் அவர்கள் எல்லோருடமும் சேர்ந்து சிரித்தாள். இத்தனை காலம் இல்லாத ஒரு நிறைவு அவள் சிரிப்பில் மேலோங்கி நின்றது. நீலு சீதாவை அடையாளம் கண்டு கொண்டு விட்ட போதிலும் உடனடியாக அவர்களுடன் புறப்பட அவன் சம்மதிக்கவில்லை. இப்படியே இந்த பக்கத்திலே எத்தனையோ காலம் சுத்திண்டு இருந்த. என்னமோ உன்னை பார்க்கணுன்னு ஆசை இருந்தது. கையில் இருந்த பணத்தை எல்லாம் போட்டு டிக்கெட்டு வாங்கி சென்னைக்கு வந்த. எப்படியோ தேடி பிடிச்சிட்டு உன் வீட்டுக்கும் வந்த.
ஆனால் பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. இப்போ இங்கேயே சந்திச்சோம், பார்த்தாச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. நான் என்னத்துக்கு வரணும்? பிடிவாதம் செய்தான். நான் அந்த சமயம் வீட்டில் இல்லே. என் அண்ணாவின் பேர குழந்தைகள் பொறுப்பு கிடையாது, டீனேஜ் பசங்க, அதனால் அவள் முடிக்கவில்லை. நீலு வறட்சியாக சிரித்தான். பிச்சைக்காரன் யாரோ தொந்தரவு பண்ணுறான்னு துரத்திட்டாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. தோற்றத்தை பார்த்து எடை போடும் மனுஷாதான உலகத்தில் அதிகம். நீ போட்ட பிச்சையில் வாழ்கிறவள் நான்னு அவளுக்கு தெரியாது நீலு. வாசல் வரை வந்துட்டு உன் வீட்டு சாப்பாட்டை நீயே சாப்பிடாம போனா அது எனக்கு மட்டும் எப்படி ஜீரணமாகும்? அதனால் கொஞ்ச நாளாக நான் ஒரு பிடி சாதம் கூட சாப்பிட முடியாமல் வயிறு புரட்டலில் திண்டாடுகிறேன். என்னை நன்றி கெட்டவளாக்கி விடாத நீலு. எல்லோர் முன்னாலேயும் உன் காலை பிடிச்சு கெஞ்சணும்னு நீ நினச்சா நான் வெட்கப்பட மாட்டேன். அந்த சின்ன வயசுலேயே என் கையை பிடிச்சிண்டு ஓட்டமும் நடையுமா அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்து வீரன் நீ. பாதத்தை என் கண்ணீரால் கழுவணும், அதை தொட்டு நமஸ்கரிக்க நான் கடமைப்பட்டவ. உன்னை இப்படியே இங்கேயே விட்டுட்டு மட்டும் நான் ஊருக்கு போக மாட்டேன். படபடவென பேசிய சீதா குனிந்த பொழுது வெடுக்கென்று எழுந்தான். அவன் கையில் இருந்த தடியை ஊன்றிக்கொண்டு அவளை இரக்கமாக பார்த்தான். சீதா, உன்னை ஒருபொழுதும் நான் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். நீ ஏன் மனதை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? நீ உடனே எங்களோட வரணும் நீலு. அப்போதான் என்னை மன்னிச்சிட்டதா அர்த்தம் நீலு. பிடிவாதம் பண்ணாத, புறப்படுடா. குழறியபடி அவள் கண்ணீர் வடித்தாள். சீதா, வர, முதல்ல நீ கண்ணை தொடச்சிக்கோ. நீ அழாது சிரிச்சுண்டே நிறைவோட வாழணும்னு ஆசைப்பட்டவன் நான். அப்படி இருக்கச்சே நீ மனசு உடைஞ்சு அழ நான் காரணமாக இருப்பேனா? உன்னோட வர முடிவில் ஒப்புக்கொண்டான். மருந்து கொடுத்த மயக்கத்திலே நீலு அயர்ந்து உறங்கிவிட்டான். இருமலும் தனிந்திருந்தது. அடிக்கொரு தடவை சீதா எழுந்து வந்து அவன் நாடி துடிப்பை பரிசோதித்து கொண்டிருந்தாள். காய்ச்சல் தணிந்தது. வியர்வை நெற்றி மீது துளிர் திறந்தது. துண்டால் அதை துடைத்துவிட்டு மிகவும் பரிவுடன் பச்சை குழந்தையை தான் தாய் பார்த்து கொள்ளுமாறு பார்த்து கொண்டாள். இரவு முழுவதும் தூங்காமல். நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வெகு விரைவாக தண்டவாளத்தின் மீது தாளம் விட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இதுக்கப்புறம் சீதாவோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது, நீலு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு என்னோடய கதை டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.